ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ நம்ம திருப்பதியில் இருந்தப்போ எடுத்திருந்த வீடியோ தான். அங்கே இருந்த சயின்ஸ் சிட்டிக்கு போகும்போது தான் இந்த வீடியோ எடுத்திருந்தோம். பிளானட்டோரியம் ஷோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நானும் பாப்பா அவங்க 3 பேருமே கிளம்பி அங்கேருந்து சயின்ஸ் சிட்டிக்கு போனோம். பிளானட்டோரியம் ஷோக்கு ஒரு ½ டைம் இருந்த கேப்பில் அங்கே அந்த சுற்றி வச்சுருந்த ஸ்டால்ஸு அங்கே இருந்த அந்த ஏரியா ஃபுல்லாகவுமே நிறைய சயின்டிஃபிக் எக்ஸ்பீரிமெண்ட்ஸ் மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. ஆஸ் யூஷுவல் நம்ம பிர்லா பிளானட்டோரியம் போனோன்னா எப்படி இருக்குமோ சென்னையில், அதே மாதிரி தான் அங்கேயுமே இருந்துச்சு. பட் ஆனால் இதான் ஃபர்ஸ்ட் டைம் ரித்தன்யா அந்த பிளேஸ்க்கு வர்றதுனால அந்த பிளானட்டோரியம் தான் அவங்க ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்காங்க. ஸோ அங்கேருந்து ஒவ்வொரு திங்ஸையுமே அவங்க விளையாடுறதுக்கு நாங்கள் அலோவ் பண்ணோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நமக்கே நிறைய திங்ஸ் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்கும். அங்கே இருக்க திங்ஸு ஆல்ரெடி பார்த்துருந்தாலுமே நம்ம திரும்பி பார்க்கும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான். நிறைய சயின்டிஃபிக் ரிலேட்டடான திங்ஸ் தான் இந்த ரிசர்ச் சென்டரில் இருக்கும். வயசுலேருந்து இந்த ஸ்கூல்லேருந்துலாம் எக்ஸ்கர்ஷன் கூட்டிகிட்டு போவாங்கள்ல, பிர்லா பிளானட்டோரியம், சில்ட்ரன்ஸ் பார்க், அதெல்லாம் ஒரு நாஸ்டாலஜிக்கான மெமரிஸ் தான். எத்தனை பேர் சென்னையில் இருக்க பிர்லா பிளானட்டோரியம் போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். நாங்கள் அங்கே திருப்பதியில் ஒரு 4 இயர்ஸ் இருந்திருப்போம். அதில் இந்த ஒரு டைம் தான் நாங்கள் இந்த சயின்ஸ் சிட்டிக்கே போனது. ரொம்ப நாள் வரைக்கும் எங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் தெரிஞ்ச பிறகு சரி போயிட்டு வரலாம் அப்படின்னு தான் இங்கே சடனாக போனோம். அங்கேருந்து ஒவ்வொரு திங்ஸையுமே நம்ம கையால் ஃபீல் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம். எப்படி ஒர்க் ஆகும்னு அதுக்கு சைட்லேயே அந்த போர்டுமே வச்சுருப்பாங்க. சூப்பராக இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸுமே. நீங்கள் யாராச்சும் திருப்பதிக்கு கோவிலுக்கு போக போகிறீங்க அப்படின்னா அந்த அலிபிரி ஸ்டெப்ஸ் இருக்கு இல்லையா, அதுலேருந்து ஒரு 1லேருந்து 1.5 கிலோமீட்டர் தான் இந்த சயின்ஸ் சிட்டி இருக்கும். இதுலேருந்து ஒரு 800 மீட்டர்ஸ்லேயே தான் திருப்பதி ஜூவுமே இருக்குது. நீங்கள் கிட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னா திரும்பி வரும்போது இந்த 2 பிளேசஸையுமே நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக நம்ம இந்த சயின்ஸ் சிட்டிக்குள்ளே வச்சுருக்க ஒவ்வொரு மாடல்ஸையுமே நம்ம ஆல்ரெடி நம்மளோட சயின்ஸ் புக்கிலலாம் படிச்சிருப்போம். அதோடு நம்மளால் கனெக்ட் பண்ணி ரிலேட் பண்ணி பார்க்க முடியும். அந்த மாதிரி நம்ம கிட்ஸை கூட்டிகிட்டு போகும்போது அவங்க அவங்க படித்ததோடு இதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ரொம்பவே இன்னும் ஆர்வமாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நீங்கள் உங்களோட கிட்ஸை இந்த மாதிரி பிளேசஸ்க்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிருக்கீங்களா? அவங்கள எந்த மாதிரி பிளேசஸ்க்கெல்லாம் நீங்கள் கூட்டிகிட்டு போவீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சின்ன வயசுலேருந்தே ரித்தன்யாவுக்கு ஒரு பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறோன்னா அந்த பிளேஸில் அவள் ஏதாச்சும் லேர்ன் பண்ணிப்பாளா அப்படிங்கிறத பார்த்து தான் நாங்கள் பிளேசஸையுமே சூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இது வரைக்கும் எல்லா பிளேஸ்க்குமே கூட்டிகிட்டும் போயிருக்கோம். மெயினாக நாங்கள் இந்த பிளேஸ்க்கு அவளை கூட்டிகிட்டு வந்ததுக்கான காரணம் அந்த பிளானட்டோரியம் ஷோ தான். பட் ஆனால் உள்ளே நமக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்ததுனால நான் உள்ளே வீடியோ எடுக்கலை. என்ன இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய பிளானட்ஸு, அந்த பிளானட்ஸை சுற்றி என்னெல்லாம் இருக்கும், அந்த சன், ஸ்டார், அதெல்லாம் விஷுவலைஸ்டாக அந்த ஒரு ப்ரொஜெக்டரில் நமக்கு காமிப்பாங்க. அந்த அந்த ஷோ அரௌண்ட் ஒரு 35 மினிட்ஸ் கிட்ட இருக்கும். சூப்பராக இருக்கும் அந்த ஷோ. இது வரைக்கும் யாராச்சும் பார்த்ததில்ல அப்படின்னா உங்களுக்கு நியரஸ்ட்டாக இருக்க பிளானட்டோரியமுக்கு போய் நீங்கள் அந்த ஷோவை என்ஜாய் பண்ணலாம். அதே மாதிரி இந்த சயின்ஸ் சென்டர்ஸ்லலாம் எக்லிப்ஸ் டைம்லலாம் நமக்கு அந்த டெலஸ்கோப் வச்சு எக்லிப்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்குமே அலோவ் பண்ணுவாங்க. பட் அந்த டைம்லலாம் ரொம்ப லென்த்தான க்யூஸ் இருக்கும். இது வரைக்கும் நானுமே பார்த்ததில்ல. எப்பயாச்சும் சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பாக எக்லிப்ஸ் டைமில் போய் ஒரு தடவை பார்க்கணும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.